கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 21:13. ஏழின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்பொழுது கேட்கப்பட மாட்டான். ஏழை கூப்பிடும்போது அவனுடைய கூக்குரல், ஏழை ஜனங்களை நேசிக்கிறத கர்த்தர் அதிகமாக விரும்புவார். ஏழை ஜனங்க, திக்கற்றவங்க, விதவியருங்க, வறுமையில் வாடுகிற ஜனங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை நேசிக்கும் பொழுது, அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும்போது அதை கர்த்தர் அதிகமாக விரும்புவார். நம்ம கூட போகிறோம், நம்மகிட்ட கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குன்றாங்க, பசியாக இருக்குதுன்றாங்கன்னு கேட்கும் பொழுது, நம்ம அந்த கேட்டதை நம்ம கேட்காதபடி நம்ம போகும்பொழுது நாம் கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் ஆண்டை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் கேட்க மாட்டார். ஒரு ஏழை கூப்பிட்றாங்க, அதுக்கு நீ செவி கொடுக்காம நீ போயிட்டியே, இப்போ நீ கூப்பிடும்போது நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். இதில் எவ்வளோ ஒரு பயமாக இருக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு தேவன் ஏழை ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம ஏழைங்க, தரித்திரங்க, அவங்களெல்லாம் அற்பமாக நினச்சிடவே கூடாது. கர்த்தர் அவங்கள தான் அதிகமாக நேசிக்கிறார். ஏழை ஜனங்களை விசாரிக்கணும், திக்கற்றங்களை விசாரிக்கணும், சிறுமைப்பட்டவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கணும், அவங்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யணும். அப்போது அந்த ஏழை ஜனங்களை நாம் இப்போ நம்மக்கிட்ட அவங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது, திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. நம்மக்கிட்ட திராணி இருக்குது, செய்யக்கூடிய திராணி இருக்கும்பொழுது செய்யாமல் இருக்கக்கூடாது. பசின்னு கேட்குறாங்களா, நம்மால் முடிஞ்சது கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் அதை நம்ம எந்த வகையிலுமே அதை கவனிக்காமல் போயிடவே கூடாது. அப்படி நீ ஏழை கூப்பிடும்போது நீ செவி கொடுக்காம நீ போயிட்டா, நம்ம கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். ஆண்டவருக்கு கொடுக்குறவங்க, ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறவங்க கர்த்தருக்கே கடன் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் கடன் கொடுத்தா அவர் கொடுக்காம இருப்பாரா? திரும்ப அவர் கொடுப்பார். அப்போ ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பதை ஆண்டவர் அதிகமாக நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்குறார். தரித்திரனுக்கு கொடுப்பவன் ஒரு நாளுமே தாழ்ச்சி அடையவே மாட்டான். தரித்திரங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறவங்க என்றைக்குமே அவங்க தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதே ஏழைகளுக்கு தன் கண்களை யார் விளக்குகிறாங்களோ அவங்களுக்கு சாபம் வரும். நீதிமொழிகள் 28:27 பார்த்தீங்கன்னா, தரித்திற்கு கொடுப்பவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க, ஆனால் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ, அந்த ஏழை ஜனங்களுக்கு எங்கே கேட்டுற போகிறாங்களோ அப்படின்னு நம்முடைய கண்களை விளக்கும் பொழுது அவங்க சாபம் வரும். எவ்வளோ வேதனையான காரியம். ஒன்று, நீ கூப்பிட்டா கேட்க மாட்டேன்றார், ரெண்டாவது சாபம் வரன்றார். ஏழை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரே நிந்திக்கிறானா. இப்போ ஏழையை நம்ம பரியாசம் பண்ணும்போது, ஏழை ஜனங்களை கிண்டல் பண்ணும் பொழுது ஆண்டவரையே நிந்திக்கிறானா அர்த்தம். ஆண்டவர் கிண்டல் பண்ணுறவர், ஆண்டவரை நிந்திக்கிற மாதிரி. உன்னை தொடுகிறேன், கண்மனை தொடுகின்றாளா, அந்த வார்த்தையின்படி எந்த வகையிலுமே ஏழை ஜனங்க, ஒடுக்கப்பட்டவங்க, சிறுமைப்பட்ட ஜனங்க நம்ம அற்பமாக நினைச்சிடவே கூடாது. அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏழை ஜனங்களுக்காக கர்த்தர் நிற்பார் நீதி செய்ய. அவங்களுக்காக வழக்காட கர்த்தர் நிற்பார். சங்கீதம் 41 கூட, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார்.
அந்த சிறுமைப்பட்ட ஜனங்க மேலே சிந்தை இல்லாமல் தான் பாக்கியவான். யாரெல்லாம் அந்த சிறுமைப்பட்ட ஜனங்க மேலே நம்ம சிந்தை இருக்கோ அவங்க பாக்கியவான். அப்போ அவங்களுக்கு ஒரு தீங்கு வரும்போது கர்த்தர் அவங்கள விடுவிப்பார். ஏன்னா நீ சிறுமைப்பட்டவங்களை நேசிச்சல, சிறுமைப்பட்டவங்களுக்கு மேலே உன் சிந்தை இருந்ததில்லை, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். அப்போ நேசிச்சல ஏழை ஜனங்களை. அதனால் உனக்கு ஒரு தீங்கு வரும்போது நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிப்பு மாத்திரம் இல்லை, உயிரோடு வைப்பாராம். அவனுக்கு வியாதி நேரத்தில் அவன் படுக்கையை மாற்றி போடுவார். அவனுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஆண்டு நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நம்ம கர்த்தருடைய சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது பிரியமாக இருந்தால் நமக்கு விரோதமாக யார் சத்துருக்களும் எழும்புனா கூட அவங்க விருப்பத்துக்கு நம்மளை விட்டுற மாட்டார் ஆண்டவர். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். வியாதியாக இருக்கும்போது கர்த்தர் அந்த வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டுருவாராம். இவ்வளோ செய்யறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று எதுன்னா, ஏழை ஜனங்களை நேசிக்கணும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே சிந்தையாக இருந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இனி வருகிற நாட்களில் ஏழை ஜனங்கள் மீது ரொம்ப கரிசனையாக நம்ம இருக்கணும். நம்முடைய கண்கள் எந்த வகையிலுமே அவங்களுக்கு விலைக்கிடக்கூடாது. அதனால் ஒரு சாபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. எந்த வகையிலும் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. ஜெபிக்கலாமா? இனி வருகிற நாட்கள் அதிகமாக நம்ம ஏழை ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம். நம்ம முடிஞ்ச உணவு கொடுக்கலாம், முடிந்த உதவிகளை நம்ம செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச நம்ம செய்யலாம். அவங்கள நேசிக்கலாம், அவங்கள விசாரிக்கலாம். அவங்களுக்கு என்ன நம்மளால் முடியுமோ நம்ம செய்யலாம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த நாள் இந்த வார்த்தை கேட்குறீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் ஏழைகளுக்கு எங்கள் கண்களை விலக்கி விடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன்ப்பா. ஏழைக்கு இறங்கி அவர்களுக்கு எங்களால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அது நிமித்தம் வைத்திருக்கிற நன்மைகளை ஒவ்வொருவரும் சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க சப்பா. உங்களோட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.